எப்படி போச்சுன்னாராம். எல்லாம் நன்னா போச்சு, 50லேருந்து 15 பேர் தான் வந்து கேட்டா அப்படின்னாராம். கொடுத்து வச்சவன், நீ கொடுத்து வச்சவன்னாராம். உபன்யாசகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். முதல் நாள் 50, 40, 30, 20, 15ஓடு நிறைவு செஞ்சுருக்கோம், என்ன பெரியவா கொடுத்து. ஆமாப்பா, பரம்பொருளாகிய கண்ணன் பகவத்கீதையை சொன்னது யாருக்காக? போர்க்களத்தில் அர்ஜுனன் ஒருத்தந்தான் கேட்டான். நீ சொன்னபோது 50 பேர் கேட்டிருக்காளே, கொடுத்து வச்சவா இல்லையா? விடாமல் பாரதம் சொல்லு, ராமாயணம் சொல்லு, நல்ல விஷயங்கள் சொல்லு, நீ ரொம்ப சேமமாக இருப்பேன்னாராம். 97 வயசு வரைக்கும் அந்த பெரியவர் பாரத உபன்யாசம் சொல்லியிருக்கார். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கிராமத்து கோவில்கள்னாலே பாரதம் வைப்பாங்க. 10 நாள் பாரதம் நடக்கும். ஏன்? கிராமங்கள் தோறும் மண்ணுக்கான சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இவன் நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டான், அவனுக்கான நிலத்தை இவன் எடுத்துட்டான். நீங்கள் அதே நகரத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயண தொடர் சொற்பொழிவு நடக்கும். 5 நாள் 7 நாள் காண்டமாக பிரிஞ்சு ரொம்ப, அதுவும் பட்டாபிஷேகம் முடிஞ்சோன்னா ஊரே பிரம்மாண்ட திருவிழா நடக்கும். இன்றைக்கும் கேட்டவரம்பாளையம் போன்ற பகுதிகளில் உண்டு. ஏன்? நகரத்தில் எப்போதுமே பெண்ணுக்கான சண்டை, கிராமத்தில் எப்போதுமே மண்ணுக்கான சண்டை. அதை இல்லாமல் மனுஷனாக்கக்கூடிய நூல்கள் தான் இந்த ராமாயணம், பாரதம்.